வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் கைப்போச்சே இந்தி திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை 2013ஆம் ஆண்டு வெளியான இந்தி திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய லட்சணம் என்ன, இந்தியா எப்படி ஒரு சாதி மதங்களால் பிளவுபட்டு ஒரு சின்ன ஒரு தீப்பொறி மாதிரி பட்டி விட்டால் போதும், எவனா ஒருத்தன் பற்ற விட்டால் போதும், பற்றிக்கிட்டு எரியிற அளவுக்கான ஒரு விஷயத்தை மிக அற்புதமான திரைக்கதையால் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் அபிஷேக் கபூர். இந்த திரைப்படம் 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற சேத்தன் பகத்தினுடைய லாவலை பேஸாக வைத்து எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை. கைப்போச்சே திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 3 நண்பர்கள் அவங்க வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக கிரிக்கெட் இந்த தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் கிரிக்கெட் மீதான வெறி மிக அதிகம். ஸோ அது மேட்ச் பார்க்குறதுக்காகலாம் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டுலாம் டிராக்டர் வண்டிலாம் ஏறி மேட்ச் பார்க்குறதுக்காக போயிட்டு வர்ற கதைகள்லாம் ஏராளம். கிரிக்கெட்டுக்காக சண்டைகளும் சச்சரவுகளும் வட இந்தியாவில் அதிகம். தொடர்ந்து சச்சினுக்கு 10ஆம் நம்பர் போட்டு தலையெல்லாம் மொட்டடிச்சிட்டு போன ரசிகர்கள், வெறித்தனமான ரசிகர்களுக்கு உதாரணம் அதெல்லாம். ஸோ அப்படியான, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார நெருக்கடிகளையும் மீறி கிரிக்கெட்டுக்காக செலவு பண்ணுற ஒரு விஷயம் அதிகம். அதனால் 3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு உபகரணங்கள் உள்ள பொருட்கள், பேட்டு பேடு இதெல்லாம் விற்கிற ஒரு கடையை திறக்கிறாங்க. அதற்கு ஓமி அப்படின்ற நண்பருடைய மாமா கிட்டேருந்து பணம் வாங்குறாங்க. அவர் ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர். ஸோ இந்த 3 நண்பர்களில் இஷான், அவனுக்கு கிரிக்கெட்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் ஓடுறப்ப அவனால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. வீட்டில் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். அவனுடைய தங்கச்சி வித்யாபாத் அப்படின்றவர், அவனுடைய தங்கச்சி இருக்கிறா. ஸோ இதே மாதிரி கோவிந்த் பட்டேல்ன்றவன் இன்னொரு ஃப்ரெண்டு, அவன் பிஸ்னஸில் கிங்கு. அவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. அதாவது இந்த கிரிக்கெட்டுக்கான உபகரணங்கள் விற்கிற கடையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அரசியலும் இயற்கையும் சதி செய்து அந்த 3 நண்பர்களுடைய கனவுகளையும் குலைக்கின்றது. இதிலிருந்து அந்த 3 நண்பர்கள் எப்படி மீண்டு வந்தார்கள், அதுக்கு நடுவில் இந்த இஷானுடைய தங்கச்சி வித்யா இருக்கா இல்லையா, அவளை இந்த ராஜ்குமார் ராவ், கோவிந்த் பட்டேல் அவர் காதலிக்கிறாரு. அவங்களுடைய காதல் நண்பருடைய தங்கச்சியே காதலிச்சா, அது எப்படி கண்ணு தெரிய தோன்றினால் கதை தான். ஸோ இந்த காதல் நிறைவேறிச்சா இல்லையா. அமித் சாத் ஓமி என்ற கேரக்டரில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. நிறைய இடங்கள், அதாவது அவங்களுடைய அப்பாவை இறந்ததுக்கும் சரி, அவங்க மாமா இறந்ததுக்கு அப்புறமும் சரி, அவருடைய அந்த உடல் மொழியும் அவர் நடிப்பும் மிக அற்புதமாக இருக்கின்றது. இஷாந்த் கேரக்டரில் சுஷாந்த் சிங் ராஜ்புத், இவர் தேசி ரொமான்ஸ் படத்தில் நடிச்சிருக்காரு. ரொமான்ஸ் படத்தில் அவர் நீங்கள் சான்ஸே இல்லை, அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நடிப்புக்கு சொந்தக்காரர் அவர். இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக அலின்ற ஒரு பையனுக்கு கிரிக்கெட் சொல்லிக் கொடுக்குற ஒரு கோச்சாக இருக்கார். நிச்சயமாக கிரிக்கெட் தெரியாதவங்க இந்த படம் பார்த்தா கூட இந்த ஸ்கொயர் டிரைவ்னா என்ன, ஆஃப் டிரைவ்னா என்ன, கெல்லிஸ்னா என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படம் சொல்லுது. அதே மாதிரி என்னதான் நட்பாக இருந்தாலும் சாதி மதத்தின் காரணமாக நம்ம அந்நியப்பட்டு தான் இருக்கிறோம். யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் கூட நம்ம உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு பழகம்லாம் மறந்துட்டு உடனே கத்தி எடுத்துக்கிட்டு சுற்றுற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ அந்த இந்தியாவினுடைய இந்த ஜாதி மத பின்னல்களும் அதன் பின்னிருக்கும் அரசியலையும் இந்த திரைப்படம் மிக அற்புதமாக உண்மை சம்பவங்களை மையமாக வைத்து, கோத்ரா எரிப்பு சம்பவமாகட்டும், இந்து முஸ்லீம் கலவரமாகட்டும், எல்லாவற்றையும் முன்வைத்து இந்த திரைப்படம் மிக அழகாக எடுத்துரைக்கிறது. இந்த திரைப்படத்தை பார்க்கும் அத்தனை பேரும் கிரிக்கெட்டில் இருக்கிறானோ இல்லையோ, பட் மத ரீதியான ஒரு விஷயத்துக்கு ஒரு இந்தியா என்ற ஒரு யூனிட்டி தேவை அப்படின்றது இந்த திரைப்படம் மிக அழகாக உணர்த்துகின்றது. இந்த திரைப்படத்தில் ரொம்ப அற்புதமான காட்சின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அந்த வித்யாபத்தும் அந்த கோவிந்த் பட்டேலுக்குமான அந்த நெருக்கம், அந்த காதல், மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறதாக வந்ததும், அதற்கு பிறகு இவங்க 2 பேருக்குமான அந்த காதல் மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதை விட அந்த பொண்ணு அந்த கேரக்டருக்குள்ளே நுழைஞ்சப்புறம் தான் அவன் ஏன்னா ஒரு பெரிய பூகம்பத்தை சந்தித்து தன்னுடைய பெரிய நம்பிக்கைகள்லாம் சீர்குலைந்த பொழுது ஒரு பெண் எப்படி ஒரு ஆணுடைய பின்பகுதி, அதாவது ஒரு பெண் எப்படி ஒரு ஆணுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறாள்ன்ற மாதிரி அவன் அவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் உத்வேகத்தோடு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குவான். அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப், அதில் வர்ற பிரச்சனைகள், அதை அவங்க அண்ணனுக்கு தெரிகிற கட்டங்கள் மிக அற்புதமாக இருக்குது. அதுவும் அந்த பெண்ணும் அவனும் சந்திக்கிற அந்த காதல் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப மிக அழகாக நேர்த்தியாக எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அபிஷேக் கபூருடைய மிக அற்புதமான ஒரு மேக்கிங்னு சொல்லலாம்.
அதே மாதிரி இந்த திரைப்படத்திற்கு இசை அமித் திரிவேதி. இவருடைய பாடல்களில் 2 பாடல்கள் வந்து மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கான சினிமாட்டோகிராஃபர் வந்து அனய் கோஸ்வாமி. நிறைய இடங்களில் வந்து வார்மில் வந்து கலர்ஸ் வந்து வார்ம் லைட்டிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய இடங்கள் வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தாண்டியா சாங், அந்த கோவிந்த் பட்டேல் வித் அந்த வித்யா அந்த பொண்ணு 2 பேருமே வந்து ஆடுற அந்த தாண்டியா சாங்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்தியா சினிமா ரசிகர்கள் பார்த்தே திரை வேண்டிய ஒரு திரைப்படம். அவசியமாக இந்த திரைப்படத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று ஜாக்கி சினிமா சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இது போன்ற மிக நல்ல அற்புதமான திரைப்படங்களை உங்களால் அறிமுகப்படுத்த காத்திருக்கின்றேன். நீங்கள் செய்வதெல்லாம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நல்ல திரைப்படங்களை பேசுவோம், நல்ல விஷயங்களை அலசுவோம். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.